அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவுல நாம என்ன தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் 26ஆம் தேதிக்குள் சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய வாக்கின் மூலம் சில பரிமாணங்களும் திருப்பங்களும் நடக்க போகுது. இந்த திருப்பங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய வாக்கியின் மூலம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். அதாவது சிவன்மலையினுடைய ஆட்டம் ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லும் போது சிவன்மலையை பற்றி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய தகவலை முதல்ல நாம தெரிந்து கொள்ளலாம். அப்படி என்ன மாதிரியான ரகசியங்கள் இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி எந்த கோவில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இந்த பெட்டி இருப்பதாக சொல்லப்படுது. இந்த கோவில் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் வேற என்ன பிரசித்தி பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பெட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த பெட்டியின் மூலம் பாத்தீங்கன்னா நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் நாம முன்னதாகவே தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெட்டிற்கு அவ்வளவு மகிமை, அவ்வளவு சக்தி நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைங்க அப்படின்னு சொல்வதாக சொல்லப்படுது. பக்தர்களுடைய கனவில் தோன்றிய பொருளை சிவன் பெட்டியில வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றத சுவாமியிடம் குறி கேட்பதாக சொல்லலாங்க. அதாவது சுவாமியிடம் உத்தரவு கேட்ட பிறகு வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுப்பதாக சொல்லப்படுது. அது எந்த மாதிரி முறையில கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமியிடம் வெள்ளை பூ அல்லது சிகப்பு பூவை உத்தரவு வைத்து கேட்பதாக சொல்லப்படுது. வெள்ளை பூ விழுந்து விட்டால் அனுமதி கிடைத்ததாக சொல்றாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய சிவன்மலை உத்தரவு பெட்டியில இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துவிட்டு புதிய பொருட்களை வைப்பதாக சொல்லப்படுது. முதல்ல இந்த பொருளை சிவன்மலை உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்த பிறகு மற்ற விஷயங்கள் செய்யறாங்க. இந்த பொருட்களின் மூலம் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பல்வேறு விதமான தாக்கங்கள் இதன் மூலம் ஏற்படுவதாக ஐதீகமாகவே சொல்லலாங்க. இதுவரை என்ன மாதிரியான பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண், துப்பாக்கி, கலப்பை, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், மஞ்சள், இளநீர், தங்கம், ருத்ராட்சம், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்துவதாக சொல்லப்படுது. இந்த பொருட்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நாட்டில் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பொருட்களை அனைத்துமே பூஜை செய்த பிறகு சிவன்மலை உத்தரவு பெட்டியில வைப்பதாக சொல்லப்படுது. கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா விபூதி ருத்ராட்சம் வந்ததாக சொல்றாங்க. அது போலவே 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா வைக்கோல் வந்ததாக சொல்லப்படுது. சோ என்ன பொருள் வருகிறதோ அந்த பொருளை வைத்து பூஜை செய்த பிறகே சிவன்மலை உத்தரவு பெட்டியில அந்த பொருள் வைப்பதாக சொல்றாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல என்ன பொருள் வந்திருக்கு, இந்த பொருட்கள் மூலம் மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் பக்தர்களுடைய கனவில் பாத்தீங்கன்னா கற்பூரம் மற்றும் பிரம்பு வந்ததாக சொல்றாங்க. இதை அடுத்து பாத்தீங்கன்னா இன்று முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில கற்பூரத்தையும் பிரம்பையும் வைத்து பூஜை செய்யப்படுறாங்க. இதை பற்றி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதிர்ச்சியாக இந்த விஷயங்களை சொல்றாங்க. அதாவது இந்த பொருட்களின் மூலம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை நாம முன்னதாகவே தெரிந்து கொள்ளப்படுவதாக சொல்லப்படுது. ஸோ முழு நம்பிக்கையாகவே இந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கிறது. ஸோ உங்க வாழ்க்கையில இந்த பொருட்களின் மூலம் என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா பார்க்கலாம். இந்த கற்பூரமும் பிரம்பும் வந்ததால சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய வாக்கின் மூலம் மிதுன ராசி நேயர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 26ஆம் தேதிக்குள் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நிதானமாக எந்த முடிவை எடுக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் உறுதியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்களில் பணவரத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையலாம். மறைமுக எதிர்ப்புகள் நிச்சயமா நீங்கிடும். எந்த ஒரு காரியம் செய்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியலாம். விருப்பமானவர்களுடன் சந்திப்புகள் உங்களுக்கு ஏற்படும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் பாத்தீங்கன்னா வாக்குவன்மையால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்த்த நிதி உதவிகள் கிடைக்கலாம். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வேலை பளு வீண் அலைச்சல் குறையலாம். எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். சிவன்மலை உத்தரவு பெட்டியில வந்திருக்கக்கூடிய பொருட்களுடைய தாக்கத்தால் மிதுன ராசி நேயர்களில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கங்கள் அதிகரிக்கலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் உண்டாகலாம். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களால் செலவும் உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு இருந்த முட்டுக்கட்டுகள் இந்த காலகட்டங்களில் விலகி செல்லலாங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உண்டாகலாம். கையில் காசு புரளக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக மாறலாம். பிரிந்து சென்றவர்கள் மீறி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கலாம். டெக்னிக்கல் சார்ந்த துறையினர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கலாம். தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு எல்லா காரியங்களும் நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். அதுபோலவே உங்களுடைய விருப்பங்கள் இந்த காலகட்டங்களில் நிறைவேறும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால வீண் பகைகள் உங்களுக்கு ஏற்படும். ராசியாதிபதி புதன் ராவுக்கு திரிகோணம் பெறுவதால் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். வீண் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி பற்றிய பயங்கள் நீங்கலாம். எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆசிரியர்களுடைய உதவி மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் முழுமையாக கிடைக்கலாம். அதுபோல பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சற்று சிரமத்தை எடுத்து உழைக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் நிச்சயமா உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. மேல் அதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோல பார்த்தீங்கன்னா பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா உங்களுக்கு உருவாகலாம். இதனால பாத்தீங்கன்னா பொருளாதார வளம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம். இதனால உங்களுடைய தேவைகளும் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகலாம். உங்கள் மீதான இருக்கக்கூடிய அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த நேரம் அனைத்துமே மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான பலனை பெற்று கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொண்டாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மிதுன ராசி நேயர்களுக்கு சிவன்மலை உத்தரவு பெட்டிய வாக்கின் மூலம் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான பலன் என்ன, அதுபோல சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னா என்னென்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.